இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. வணக்கம் மதுரை 360 ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வெட்டி பையன் வெங்கட். இது நம்ம ஷோ நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட். நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட். இன்னைக்கு நம்ம ஷோவில் முக்கியமான ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப்லாரையும் அலற விட்ட தலை தோனியோட டைகார்ட் ஃபேன் சிஎஸ்கே அரவிந்த் ப்ரோ. அவர் தான் இப்போ கூட பார்த்துருப்பீங்க ப்ராக்டிஸ் செஷனில் அவர் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தார் கூட. அவர் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் ப்ரோ. நீங்கள் யாரோட ஃபேன்? ஃபேன் சொன்னாலே அது ஃபேன் சொல்ல முடியாது, வெறித்தனமான ரசிகர் எல்லாமேனா அது தோனிக்கு தான் ப்ரோ. தோனிக்கு தானா? சரி ப்ரோ, லைஃப்பில் வந்து உங்களுக்கு அல்டிமேட் எய்ம்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னது? அல்டிமேட் எய்முங்க எல்லா காலேஜ் ஸ்கூல்லேருந்து நான் இதுவரையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, தோனியை ஒரு தடவையாச்சும் நான் நேரில் பார்க்கணும். அதான் என்னோட எய்ம். அவ்வளோதான், அதான் ப்ரோ எய்ம். அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆயிடுச்சு ப்ரோ. இதுக்கு மேலே எனக்கு என்ன ப்ரோ வேணும்? எய்ம் எல்லாம் முடிஞ்சு. சரி ப்ரோ, அவரை பார்த்த அந்த மொமெண்ட் அதை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒன்று மறக்க முடியாதுன்னு இருக்கும்ல, வாழ்நாள் அதை மறக்கவே மாட்டேன். மார்ச் 17 அதை இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன். மார்ச் 17 அதை மறக்கவே மாட்டீங்க. சரி, ஐபிஎல் வேறு வந்துருச்சு, நீங்கள் இப்போயே கெட்டப்லலாம் வந்துட்டீங்க. எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க தலையை உள்ள? தலையை பார்க்கணும். டிவியில் தான் எனக்கு அது போதும், அது பார்த்தது போதும். டிவியில் தான் ஃபுல் சப்போர்ட்டை நான் கொடுப்பேன் தோனிக்கு. பேசிட்டு இருக்கும்போதே கையில் ஒன்று தட்டுப்படுது, மஹின் பச்சை குத்திருக்கீங்க. அது எல்லாமே தோனிக்காண்டி தான் ப்ரோ. தோனிக்காக மகேந்திர சிங் தோனியோட ஃபேன், வெறித்தனமான ஃபேன் மஹின் பச்சை குத்திருக்காரு. இவர் தான் அங்கே உள்ளே போகிறதுக்கு சரியான ஆளாக இருந்திருக்கு, அதனால தான் உள்ளே போயிருக்காரு. ஒரு போனோன்னு இருந்திருக்கு, அதனால தான் போயிருக்காரு. சரி ப்ரோ, நீங்கள் பார்த்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டோட அதை ஃபஸ்ட்டு யார்கிட்ட போய் சொன்னீங்க? ஃபஸ்ட்டு நான் எங்கள் அண்ணனும் என் ஃப்ரெண்டும் கூட இருந்தான். அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க எதுவும் சொல்லலையா கையில் பச்சை குத்துனதுக்கு? ஃபஸ்ட்டு வந்தாங்க, அவங்களுக்கும் தெரியும் ப்ரோ, எல்லாருக்கும் தெரியும் நான் எவ்வளோ தோனியை வெறியன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். சரி ப்ரோ, உங்களோட வீடியோ வந்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நிறைய இடத்துல ஷேர் ஆச்சு உங்கள் வீடியோ. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணீங்களா? என் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன் ப்ரோ. ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஒன்று விடல எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிட்டேன் ப்ரோ. சரி ப்ரோ, உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நேம் மட்டும் சொல்லிடுங்க அப்படியே. என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து மை அரவிந்த் சிங் தோனி ப்ரோ. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அதே தான் ப்ரோ, மை அரவிந்த் சிங் தோனி. அரவிந்த் சிங் தோனி ப்ரோ. அதுலேயும் தோனி தானா? எல்லாத்துலேயும் தோனி தான் ப்ரோ. தோனி இல்லாத எதுவுமே என்ன எங்கே போனாலும் சரி, நீங்கள் என்கிட்ட கேட்கணும் அவசியம். என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டே கேட்டாலே அந்த கிளாஸில் யாரா தோனிக்கு பிடிக்கும் வெறியன்னா என்னை தான் ப்ரோ சொல்லுவாங்க. ஓ, அவங்களே உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, துண்டா தூக்கிடுவாங்க. நான் காலேஜ் பிஎஸ்சி மேக்ஸ் வந்து சௌராஷ்டிரா காலேஜில் பண்ணேன் ப்ரோ. அங்கே வந்து என்னை அரவிந்த் சொன்னால் கூட யாருக்கும் தெரியாது, மஹின்னு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே என்னை மஹின் தான் ப்ரோ கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டீங்க நீங்கள்? அந்த அளவுக்கு ரீச் நம்ம நேம் வச்சு தோனியை வச்சு ரீச் ப்ரோ. அது தோனியை வச்சு தான் ப்ரோ ரீச். சரி ப்ரோ, அப்போ வந்துட்டு காலேஜுக்குள்ளே வந்துட்டு வெறும் நீங்கள் ஃபேனாக தான் ரீச் ஆனீங்க. இப்போ வந்து அவர் கூட நீங்கள் ஓடி பிடிச்சா விளாண்டிங்க. திருப்பி உங்கள் காலேஜுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் உங்களுக்கு வரவேற்புன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு வேறு லெவல் ஃபீல் ப்ரோ. இந்த வரை யாருக்குமே கிடைக்காது ப்ரோ அந்த ஃபீல்லாம். அது வந்து ஒரு தவ மாதிரி ப்ரோ, அவரை பார்க்கணுங்கிறது. டெய்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கனவு வரும் ப்ரோ. அந்த இது தலையை பார்த்துட்டோம், தலையை இதுவுமே என்னால் இன்ன வரைக்கும் நம்ப முடியல. இது கனவு தான், அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ஒன்றும் சத்தியமாக முடியல போதெல்லாம். அப்போ ஒன்று பண்ணுங்க, வீட்டுக்கு போய் திருப்பி வீடியோ போட்டு பாருங்கள், நம்பிடுவீங்க நீங்களும். அப்படியுமே நம்ப முடியல ப்ரோ, கஷ்டப்பட்டு தான் ப்ரோ நம்புற மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? சரி ப்ரோ, உங்கள் தலை தோனியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தோனி வந்து மித்த பிளேயர்ஸ் மாதிரி ஈஸியாலாம் வந்த பிளேயர்ஸ் கிடையாது ப்ரோ. அதாவது வந்து முக்கால்வாசி பாலிடிக்ஸ் நிறையா இருக்குது தான் ப்ரோ. கிரிக்கெட்டு ஒரு 11 பேர் தான் விளாட்றாங்க, அது ரொம்ப கஷ்டம் தான் அதுக்குள்ளே இந்தியன் டீமுக்குள்ளலாம் போகிறது. அவர் தன்னோட ஜார்க்கண்டுங்கிற ரஞ்சிங்கிற சின்ன மாநிலத்தில் தான் அவர் பிறந்தார். அது வரைக்கும் ராஞ்சிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது தோனிங்கிற ஒரு மனுஷன் வந்த பிறகு தான் அந்த ராஞ்சிங்கிறது எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, அந்த ஊர் எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. ரொம்ப எளிய குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார். ரொம்ப பெரிய பணக்காரர், அவங்க அப்பா வச்சு வந்தார், அந்த மாதிரிலாம் அவர் கிடையாது ப்ரோ. ரொம்ப எளிய குடும்பத்தில் பிறந்தார். அவங்க அப்பா வந்து வெறும் பம்ப் ஆப்ரேட்டர் ப்ரோ, கிரவுண்டில் வந்து பம்ப் ஆப்ரேட்டர். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா சொந்த அங்கேயும் பாலிடிக்ஸ் அவருக்கு நடந்துச்சு. நீங்கள் அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவருக்கு அங்கே பாலிடிக்ஸ் நடந்துச்சு. அப்படி இருந்தும் அவர் எல்லாருமே 19 வயசு 20 வயசில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கிரிக்கெட்டில் வந்துடுவாங்க பிளேயர்ஸ் ஃபுல்லாக. ஆனால் அவர் கிரிக்கெட்டோட ஆரம்பமே 24 வயசில் தான் ப்ரோ. அவர் ஆரம்பமே 2004 தான் ப்ரோ அவர் டெபியூட் மேட்ச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படணும், எல்லா கஷ்டத்தையும் பட்டு அதனால தான் ப்ரோ இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கார். வேற எந்த கிரிக்கெட்டர்ஸுமே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் வந்து இப்போ ஒரு உதாரணமாக இருக்கார். நம்மளாலே முடியும், இங்கே பாலிடிக்ஸ் இதுக்கெல்லாம் இடம் கிடையாது,
நம்மளோட முயற்சி நம்மளுக்கு திறமை இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு வரலாம். அதுங்கிறது தோனிட்டேருந்து நிறையா பேர் கற்றுருக்காங்க ப்ரோ. கேஎல் ராகுல்லாம் சொல்லியிருக்காரு, தோனிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். எல்லாருமே நிறையா பேர் சொல்லியிருக்காங்க ப்ரோ. எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் ப்ரோ தோனி. தோனியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். அப்படியே வாழ்க்கை வரலாறே ஒப்பிச்சிட்டாரு. இதுலேருந்தே தெரியுது எவ்வளோ பெரிய வெறித்தனமான ஃபேனு அப்படிங்கிறது. சரி ப்ரோ, கையில் என்னமோ காயெல்லாம் இருக்க மாதிரி பார்த்தோம். எப்படி வந்துச்சு அந்த கையில் காமிங்க? அது வந்து கேட்டுங்க நம்ம ஈஸியாக குதிச்சு இது போகணும்னு நினைப்பாங்க ப்ரோ. ஏன்னா அந்த வீடியோ வரல, யாருக்குமே அந்த வீடியோ வரல. அந்த கேட்டுங்கிற அங்கே இருக்கிற சேப்பாக்கில் இருக்கிறவங்க தெரியும். ஓ, நீங்கள் கேட்டை தாண்டி குதிச்சதுனால தாண்டி இது கையில் இங்கே காலில் ஃபுல்லாக அடி ப்ரோ, தொடையில் ஃபுல்லாக சரியான அடி. அது வந்து செருப்பை கழட்டிட்டேன். ஏன்னா வந்து பிச்சில் நம்ம ஓடினது இல்லை, கண்டிப்பாக வலிக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு செருப்பை கழட்டிட்டேன் ப்ரோ. தலை வெளியே வந்தார், கம்பி நல்லா சரியான அவசரம் ப்ரோ. கம்பி அங்கே வந்து நல்லா கூர்மையானது 2 மேலே ஏறி குதிச்சு கை காலெலாம் கீச்சி விட்டு. ஆனால் ஒரு செகண்ட் கூட நான் வேஸ்ட் ஆகலை. வேஸ்ட் ஆனால் செக்யூரிட்டி போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஒன்றத்துக்குமே இல்லாமல் குதிச்சு வேஸ்ட்டு. இதுக்கு இங்கே இது வர தூரம் சென்னை வந்து வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் ப்ரோ. ஒரு செகண்ட் எல்லாத்துக்குமே அந்த இது பவுண்டரி லைன் வச்சுருப்பாங்களே ப்ரோ, அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இது, அதெல்லாம் தாண்டி போய் குதிச்சு எவனையுமே பார்க்கல ப்ரோ. இவங்க கொடுத்த உற்சாகம் ஒன்று, ரசிகர்கள் கொடுத்த உற்சாகம் ஒன்று, சல்லு 8 வேகத்தில் ஓடி போய் தலை கூட ஓடி பிடிச்சலான்ட்டு தலைக்கு கையை கொடுத்தாச்சு ப்ரோ. எப்படியோ வாழ்நாளில் இதை கண்டிப்பாக மறக்க முடியாது ப்ரோ. இவர் வந்து சிந்திச்சு தான் செயல்பட்டுருக்காரு. பிச்சுக்குள்ளே செருப்போட வேணும்னா வலிக்கி விட்டுருண்டா அரவிந்து, நல்லா யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லி தான் ஓடி இருக்காரு. சரி ப்ரோ, அந்த இடத்துல நீங்கள் அவரை பார்த்ததுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அவர்கிட்டருந்து எளிமனா இப்படி தான் ப்ரோ இருக்கணும். எந்த லெவலில் இருக்கார் அந்த மனுஷன், அப்பா எளிமனா அவர் தான் ப்ரோ. இந்த மாதிரி யார் ஓடுவா? ரசிகர் பக்கத்தில் வந்தாலே தள்ளி நிற்கிற ஆள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவர் என்னன்னா ஓடி பிடிச்சி கையை கொடுத்து மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு. அவர் எதுக்கு ப்ரோ சாரி சொல்லணும்? செக்யூரிட்டினா கண்டிப்பாக அவர் ஃபோட்டோ எடுத்துருப்பார் ப்ரோ. செக்யூரிட்டி இருந்தனால தான் சாரி நோ ஃபோட்டோ அப்படின்ட்டு டீசெண்டாக சொல்லிட்டு போனார் ப்ரோ. தலைனா அவர் தான் ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ வந்துட்டு அவர் உங்களை பார்த்தோன்னே ஒரு மூவ்மெண்ட் போட்டார், நமக்குலாம் வராது, அவருக்கே இருக்க ஒரு யூனிக் ஸ்டெப்பு. அந்த மூவ்மெண்ட் போட்டப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த இடத்துல? இந்த ரஜினி குக்கு அப்படின்னு போடுவார்ல ப்ரோ, அந்த நாள் தான் ப்ரோ வந்துச்சு எனக்கு. தலையை பார்த்தோன்னே தலைவர் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிறனால அந்த ஃபீல் தான் ப்ரோ எனக்கு வந்துச்சு. சூப்பர், 2 பேருமே அவங்கவுங்க இதில் சூப்பர் ஸ்டாரு. எனக்கு தோனியை பார்த்தோன்னே அவர் போட்டோன்னே அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சில்ல ப்ரோ, அது எனக்கு ஃபுல்லாக இது கொடுத்துருச்சு. தலைவன்ட்ட போயெல்லாம் அப்படின்ட்டு கை கொடுத்துலாம் எப்படியாச்சும் கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துலான்ட்டு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருச்சு. சரி ப்ரோ, மற்றவங்க ஒரு ஃபேனாக வந்துட்டு தோனியை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லுங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் நேர்லேயும் பார்த்துட்டீங்க, அவர் கூட ஓடி பிடிச்சும் விளாண்டுட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக சின்ன வயசுலேருந்து அவர் ரசித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் கூட நீங்கள் விளையாண்டதுக்கு அப்புறம் வரைக்கும் அவரை பற்றி ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்லணும்னா? தோனினா கடவுள் ப்ரோ. என்னைய பொறுத்தளவுக்கு கடவுள் தான் ப்ரோ தோனி. இப்போ வந்து சிஎஸ்கேல நான் தோனி இருக்கனால தான் சிஎஸ்கே இவ்வளோ விரும்புகிறேன். இதே அவர் வேறு டீம் அடுத்த வருஷம் எப்போனாலும் அவர் மாறினாலும் நான் அந்த டீம் தான் சப்போர்ட் பண்ணேன் ஒழிய தோனி சிஎஸ்கே காண்டி இது இல்லை. தோனிக்காண்டி தான் நான் சிஎஸ்கே லவ் பண்ணுறேன். தோனிக்கு அப்புறம் தான் எல்லாமே. அவர் வேறு டீம் போனால் நான் அந்த டீமை தான் சப்போர்ட் பண்ணுவேன். தோனி எவ்வளியோ நீங்களும் அவ்வளி அது மாதிரி நினச்சிட்டீங்க. சரி ப்ரோ, இந்த தடவை நம்ம கப்படிக்க சான்ஸ் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக தலை இருக்கிற வரைக்கும் எத்தனை தானே அவன் கப்படிப்போம் ப்ரோ. ஏன்னா ஒரு தடவை ஹேட்ரிக் கப்பு மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. இந்த தடவை அடிக்கிற கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ப்ரோ. இந்த வாட்டி நம்ம அடிக்கிறோம் ப்ரோ. நான் போய் பார்த்துட்டு வந்துருக்கீங்களா? கண்டிப்பாக அடிக்கிறோம். நீங்கள் போய் பார்த்துட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக அடிக்கிறோம் நம்ம. எனக்காண்டி அடிப்பார் தலை. அப்படின்றீங்க? சரி ப்ரோ, வீடியோவில் இருக்க வரைக்கும் நாங்கள் அந்த ஃபுட்டேஜில் பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நேர்ந்தது என்ன? நேர்ந்தது என்னன்னா, கிரவுண்ட் செக்யூரிட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ப்ரோ. அவங்க கூட்டிகிட்டு செல்லை கையில் எடுத்து இல்லை கையில் செல்லை வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு செல்லை வாங்கினாங்க, வாங்கிட்டு போலீஸ்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. போலீஸ் ஒப்படைச்சிட்டேன்னு அவங்க கூப்பிட்டு போனாங்க. அப்போ ஒரு சவுண்டு ப்ரோ, நான் எதிர்பார்க்காத சவுண்டு. அப்போ ஃபுல் எம்எஸ்டிஎன் சிஎஸ்கேன்ஸ் மஞ்சப்படை ஃபுல் சப்போர்ட் ப்ரோ. கத்துனாலும் கத்து, சரியான கத்து ப்ரோ. விடுங்க சார், அவனை விடுங்க சார். ஃபேன் என்ன பண்ணார், அவர் தலையை போய் பார்க்க போகிறார், உங்களுக்கு என்ன அப்படின்னு சரியான சவுண்ட் ப்ரோ. அந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கிறதும் யாருக்கு ப்ரோ கிடைக்கும்? தலையை வச்சு அது எனக்கும் கிடச்சிருச்சு ப்ரோ. அதை நான் தனியாக போனேன், ஆனால் வெளியே வர்றப்ப 10,000 20,000 சொந்தம் எனக்கு கிடச்சிருக்கு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அப்போ வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அப்படி எல்லாருமே கத்துறப்போ இஃப்ளு பத்திரி சோலு பத்திரி சல்பிலோ அந்த இதெல்லாம் அந்த லெவல் ஃபீல் ப்ரோ. எனக்கு அப்படியே தலைவர் அப்படியே மாசா வர்ற மாதிரி எனக்கு அந்த ஃபீல் ப்ரோ அது. சரி ப்ரோ, இதை நீங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டாங்களா அவங்க? என்னைய விட அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ப்ரோ. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா? அம்மாலாம் ஒரு 30-40 ஸ்டேட்டஸ் பறக்க விட்டாங்க ப்ரோ. அம்மாவும் ஸ்டேட்டஸ் வச்சாங்களா? 30-40 ஸ்டேட்டஸ் ப்ரோ பறக்க விட்டாங்க. அம்மா கேட்குறாங்களோ இல்லையோ எல்லாத்துக்கும் வீடியோ அனுப்பிச்சி விட்டாங்க. என் மைண்ட் என்னைய விட அவங்க ரொம்ப பெருமைப்பட்டாங்க. சரி, இவ்வளோ வந்து நம்ம பையன் பண்ணியிருக்கானே, இவ்வளோ சந்தோஷப்பட்ட அந்த அப்பா அம்மாவை பார்த்தே ஆகணுமே, வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. இங்கே தான் வர சொல்லுங்க ப்ரோ. சரிம்மா, அவங்க பையன் போய் ரொம்ப நாள் கனவை நிறைவேற்றிட்டு வந்துட்டாரு, அவங்க தலை தோனியை பார்த்துட்டு வந்துட்டாரு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை?
நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இங்கேருந்து போகும்போது நாங்கள் விடமாட்டேன்னு தான் சொன்னோம். எல்லா பேரண்ட்ஸ் நினைக்கிற மாதிரி தான் நாங்களும் ஃபஸ்ட்டு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு சான்ஸ் கிடைக்காது. ஆனால் அவன் பண்ண தப்பு தான். இருந்தாலுமே நம்ம எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவர்கிட்டலாம் போய் பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆள் அவர். ஆனால் அதையும் மீறி நாங்கள் சொன்னதெல்லாம் மீறி ஒரே வைராக்கியத்தோடு போய் அந்த கிரவுண்டுக்குள்ளே யாரை பற்றி எதை பற்றி பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அவன் செஞ்ச தப்பு. ஆனாலும் அதில் குதித்து அவரை போய் பார்த்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 hours வந்து இது போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரிலேஷன் பேரண்ட்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். வேறு என்னமோ இதாகிருவோம் அப்படின்லாம் பயந்தோம். ஆனால் எதுவுமே போலீஸில் வந்து சும்மா அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு அட்வைஸ் மட்டும் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவன் வெளியே வரும்போது தான் வீடியோவும் வெளியே வந்தது. அப்போது நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே நாங்கள் எல்லாம் அவங்க அப்பா நான் எங்கள் வீட்டில் எல்லாம் எங்களை சுற்றி உள்ள ரிலேஷன் எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டோம். சப்ஸ்கிரைப் மதுரை 360.